ஏ ஒரு வேலையை தனியே 12 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் ஏயை விட 60% திறமையானவர் எனில் அதே வேலையை பி மட்டும் எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்குறாங்க. இந்த சம்ம மொத்தமாக 2 மெத்தடில் போடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட், இங்கே கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் அந்த வேலையை செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. பி சீக்வல் இங்கே ஏ கிட்ட எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க, 12 நாள். 12 இன்ட்டு எப்போவுமே பெர்சன்டேஜ் கொடுத்தாங்களா, மேலே 100%, கீழே 100 ப்ளஸ் இந்த 60, 160. இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். அடுத்தது இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணால் 3 டைம், இங்கே 4 டைம், அகைன் இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணால் 2, இங்கே 5, மேலே 15/2 சீக்வல் டு 7/1/2. அதாவது பி மட்டும் தனியாக 7.5 நாளில் அந்த வேலையை செய்து முடிப்பார். ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்தோம்னா பி என்பவர் ஏவை விட 60% திறமையானவர். அது பி என்பவர் ஏவை விட 60% திறமையானவர். இப்போ ஏ 100%, பி பார்த்தோம்னா 160%. இப்போ இங்கே கேன்சல் பண்ணோமா, இங்கே 5, இங்கே 8. ஸோ ஏ பார்த்தோம்னா 12 நாள் வேலை செய்கிறாரு. அப்போது ஒரு நாளைக்கு 5 வேலை செய்கிறாருன்னா 12 இன்ட்டு 5 சீக்வல் டு 60 வேலை ஏ செய்வார். ஸோ இந்த வேலையை தனியாக பி மட்டும் செஞ்சால் எத்தனை நாள் செய்வார்னு கேட்குறாங்க. அப்போது 60 வகுத்தல் 8 வேலை செய்கிறாரு, 8, இங்கே கேன்சல் பண்ணால் 7/1/2 டேஸ் வரும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைப்புக்கும் இந்த செகண்ட் டைப்புக்கும் சேம் ஆன்சர் தான் வரும்.